நம்முள் இருக்கின்ற இறைவனை, அந்த சிவத்தை நாம் மறந்திருக்கிறோம் என்றால் உலகம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக அப்படி இப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் இது மாயை என்று உணர்ந்து கொண்டு சிவத்தை உணர வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சிகளை செய்யும் பொழுது நம் மனதில் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தின் காரணமாக, உண்மை பொருளை அறிந்து கொள்ள துடிப்பதன் காரணமாக இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறார். மீண்டும் நாம் இறைவனுடனே சென்று சேர்கிறோம். அப்படிங்கும் போது தான் நம்ம யார் அப்படின்னே நம்ம உணர்ந்துக்க முடியும். நம்ம எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்துக்க முடியும். அதற்கு முன்னாடி என்னிடம் இறைவன் இல்லை, நான் இறைவனின் அம்சம் இல்லை அப்படின்ட்டு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். அப்படிங்கும் போது அப்புறம் இன்னும் பல்லாயிரம் ஜென்மங்கள் இருக்குன்னு அர்த்தம். திரும்பி இறைவனை போய் சேர்ந்தடைவதற்கு பல்லாயிரம் ஜென்மங்கள் இருக்குன்னு அர்த்தம். எந்த நிமிஷத்தில் நம்ம உணர்ந்துக்கிறோமோ இப்போ நம்ம இறைவனை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இனிமேல் இறைவன் பாதை காட்டுவார். நம்ம அதிலேயே செல்லும் பொழுது கண்டிப்பாக நம்முள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனுடன் இரண்டரை கலப்பதற்கான வாய்ப்புகளையும் இறைவன் ஏற்படுத்தி தருவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான். இறைவனை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா இறைவன் நம்மை நோக்கி 2 அடியை எடுத்து வைப்பார். அந்த அதீத சக்தி அப்படிங்கிறது எப்பவுமே ஆற்றல் வாய்ந்தது. இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டே பெறலாம் என்பார்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டே பெறலாம் என்பார்கள். பொருள் வகையிலும் கூட கேட்டு பெறலாம் என்று சொல்லும் பொழுது இந்த ஞானத்தை கேட்டு பெற முடியாதா? இந்த ஞானத்தை கேட்டு பெற முடியாதா என்ன? கண்டிப்பாக கேட்டால் கிடைக்கும். ஆனா அந்த மனதில் உறுதித்தன்மையானது இருக்க வேண்டும். மனதில் உறுதித்தன்மை இல்லாமல் நடந்தா நடக்கட்டும், கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு 2ஆம் நிலையில் நீங்கள் எதை பிரபஞ்சத்திடம் கேட்டாலும் இறைவனிடம் கேட்டாலும் அதற்கான வாய்ப்புகள் அங்கு குறைவுதான் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இறைசக்தி அப்படிங்கிறது ஆற்றல் மிகுந்தது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் போது அதுக்கு இறைவனின் அருட்கருணையானது தேவை. அந்த அருட்கருணை தேவைப்பட்டால் எரிமலையிலிருந்து வெடித்து வெளியே வருகின்ற நெருப்பு குழம்பு போல உங்களுள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இறைசக்தியானது வெளிப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று சிந்தனையும் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. ரொம்பவே அழகான வாழ்க்கை இறைவன் கொடுத்தார் நம்மை யார் என்று உணர்ந்து கொள்வதற்கு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் தன்னை யார் என்று உணர்ந்து கொள்கிறார்கள். மாறாக அதை விடுத்தவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அல்லல் படுகிறார்கள். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தேடி தேடி போகிறோம், அதுதான் உண்மை. நம்ம தேடி போகிறது இன்பத்தை அல்ல, துன்பத்தை தான் தேடி தேடி போகின்றோம். அது எப்படி அப்படிங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக புரிய வந்துடும். பொறுமையாக பாருங்கள். இந்த துன்பத்திற்கான காரணம் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிப்பதுண்டு. ஏன் நம்மளுக்கு துன்பம் வந்தது, எப்படி வந்தது அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கக்கூடும் இந்த துன்பமானது எப்படி ஏற்பட்டது என்று. மனிதனுக்கு குழந்தையாக இருக்கின்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமானது அவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கிறது இல்லை. இந்த குழந்தைகளிடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கள்ளத்தனம் அப்படின்னு சொல்கிறது, அதே போல் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது அங்கே இருப்பதில்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிறாங்க. நல்லா கேட்டுக்குங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் குழந்தை பருவத்தில் அகங்காரம் என்பது அவர்களிடம் இருப்பது இல்லை. தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களிடம் இருப்பதில்லை. அதனால தான் என்னமோ அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். கவனிச்சிங்கன்னா தெரியும். அழுகிறது அது பசி எடுத்து அழுகுது, இல்லை தனக்கு வேணுங்கிறத கேட்டு அழுகிறதெல்லாம் வேற. தான்கிற எண்ணம் கொண்டு அழுகின்ற குழந்தையானது வெகு சொற்பம், அதாவது இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த குழந்தை மனது அப்படிங்கிறது அவ்வளோ அருமையானது. அப்போ மனிதனுக்கு துன்பம் ஏற்படுது அப்படிங்கும் போது எந்த கட்டத்தில் ஏற்படுது? எப்போ அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்குள் தலையெடுக்கின்றதோ அப்பவே அவனுக்கான துன்பங்கள் தலையெடுக்க ஆரம்பிக்கின்றன, துன்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன. அகங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருள் அந்தங்கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகளில் ஒன்றாக வரக்கூடியது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அகங்காரம். அப்போ மனிதன் எப்பொழுது அந்த அகங்காரத்தை விட்டொழிக்கின்றானோ, அகங்காரத்திலிருந்து வெளிவருகின்றானோ, அது தேவையில்லாதது, இறைவனை அடைவதற்கு அகங்காரம் தேவையில்லாததுங்கிறது தெரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வருகின்றானோ அப்பொழுதே எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களும் குழந்தைகளாகவே மாறுகின்றார்கள். அப்போ அவங்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்குவதில்லை, வருகின்ற துன்பமும் துன்பமாக இருக்க போவதில்லை. இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். நம்ம இங்கே வாழ்கின்ற இந்த பூமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம் மாதிரி, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஏன்னா தெய்வத்தோட அம்சம் இல்லையா? நமக்கு என்ன வேணும்னு கேட்குறோமோ எல்லாத்தையும் கொடுக்கும். பொன் வேணும், பொருள் வேண்டும், எது கேட்டாலும் கொடுக்கும்.
ஆனால் நம்ம எதை கேட்கறதுல உண்மையான இன்பம் எதுன்னு தெரிந்து கொண்டு அதை கேட்பது இல்லை. அதை கேட்கும்போது அதற்கான வழிகளையும் இந்த பிரபஞ்சமானது காட்டும். ஆனால் அதை யாருமே மனப்பூர்வமாக கேட்கறதில்ல. எல்லாரும் சொல்கிறாங்க, மோட்சம்னு சொல்கிறாங்க, முக்தின்னு சொல்கிறாங்க, இறைவனை அடைதல்னு சொல்கிறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதோடு நின்றுக்கிறமே தவிர அதில் ஒரு வேட்கை ஏற்படுவது இல்லை. அதை உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும், உண்மையாக அதை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேட்கையாக உருவாவதில்லை. அதுதான் இருக்கிற பிரச்சனையே. ஏனோ தானோன்னு கோயிலுக்கு போகிறோம், ஏனோ தானோன்னு சில பேர் பேசுகிறத கேட்குறோம். அதில் உள்ள பொருட்களை புரிந்து கொள்வதற்கு மாறாக அந்த நிமிடத்தில் மட்டும் அதை எடுத்துக்கொண்டு அதற்கப்புறம் அந்த கருத்தையே மறந்து விடுகின்றோம். அந்த கருத்து எதை அடிப்படையாக கொண்டது, எதை மூலமாக கொண்டது அப்படிங்கிறத ஆராயாமல் விட்டு விடுவதனால்தான் தொடர்ந்து ஏதாவது ஒரு வழி கிடைத்து விடாதா